காலை வணக்கம். பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் மாபெரும் காரியம் செய்திடுவார். பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் மாபெரும் காரியம் செய்திடுவார். ஆமாங்க, வேதத்துல நம்ம இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். ஒரு முறை ஜெப ஆலய தலைவர்களில் ஒருவரான யவீரு என்பவர் ஏசப்பாவை தேடி வராரு. ஏசப்பாவின் இடத்தில் வந்து மரண அவஸ்தையாய் இருக்கிற தன்னுடைய மகளை அவர் வந்து தொட்டு சுகமாக்கும்படி வேண்டிக் கொள்றாரு. ஏசப்பாவும் அவரோட கூட போறாரு. ஆனா போற வழியிலேயே யவீருவின் வீட்டிலிருந்து ஒரு சிலர் வந்து யவீரு கிட்ட சொன்னாங்க, உன்னுடைய மகள் மரித்து போனால் ஏசப்பாவை கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு. ஆனா ஏசப்பா யவீருவை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி அவருடைய வீட்டிற்கு போய் அந்த பிள்ளையினுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திருன்னு சொன்னாருங்க. அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். ஆமாங்க, இந்த காலை வேளையில ஒருவேளை உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் எதிர்மறையா இருப்பதை பார்த்து நீங்க வெகு நாளா எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரு நன்மை, ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது, இனி யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லலாம். ஆனா ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, மகளே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. மகனே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று. ஆமாங்க, ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது கூடாத காரியமா இருக்கலாம். ஆனா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. ஆமாங்க, யவீருவின் மகளுக்கு கர்த்தர் செய்த அற்புதத்தை பார்த்து சுற்றி இருந்தவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிற அற்புதத்தை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைய போறாங்க. விசுவாசிக்கிறவங்க ஆமேன், ஏசப்பா என் வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற அற்புதத்திற்காய் நன்றி என்று சொல்லுங்க. ஆமாங்க, பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவங்களாய் இருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாரு. அந்த நம்பிக்கையோட சந்தோஷமா இந்த வாரத்தை துவங்குங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே அப்பா, ஏதோ ஒரு காரியத்துல அப்பா, ஏதோ ஒரு நன்மைக்காக ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பார்த்து சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவர்கள் இனி யாரும் ஒண்ணு செய்ய முடியாது, உனக்கு இது கிடைக்காது, இனி உனக்கு நடக்காது என்று ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளிடத்துல சொல்லி சொல்லி அவர்களை சோர்வடைய செய்திருக்கலாம். அப்பா ஆண்டவரே, சுற்றி இருக்கிறவர்கள் என்ன சொன்னாலும் ஏசப்பா, நீங்க உங்க பிள்ளைங்களை பார்த்து பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஏசப்பா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கட்டாவே நீங்க பலப்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே, எது நடக்காது, எது கிடைக்காதுன்னு சொன்னாங்களோ அந்த காரியத்துல நீங்க ஒரு அற்புதத்தை செய்ய போறீங்க அப்பா. மனுஷரால இது கூடாததுதான், ஆனா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வாசிக்கிறோமே. அப்படியே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற அப்பா அற்புதத்திற்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.